ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர்ஸும் சரி அல்லது நான் கஸ்டமர்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டெபாசிட் ஸ்கீம் வந்து இருக்குது, சேவிங் ஸ்கீம்லாம் நிறையவே இருக்குது. பட் இந்த எஸ்பிஐ பேங்க்ல பாருங்க மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எம்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஓடினா மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பொதுவாகவே பேங்க்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு அக்கௌண்ட், ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும், இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பொதுமக்கள் எல்லாருமே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கரண்ட் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லிக்விடிட்டி வந்து ஜாஸ்தி. அதாவது நம்மளுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் போட்டால் தான் நம்மளால இந்த டெபாசிட் ஸ்கீம்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். பட் கரண்ட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல எதுவுமே தர மாட்டாங்க. ஓகே, இப்போ சேவிங் ஸ்கீமை நான் மேக்ஸிமம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்ததா நம்ம பேங்க்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுவோம். ஏன்னா சேவிங் ஸ்கீம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும். 3.5லேருந்து 4% அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பணம் ஒரு வருஷத்துக்கு தேவையில்லை அல்லது 2 வருஷத்துக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல நம்ம அமௌண்ட் வந்து முதலீடு பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஏன் முதலீடு பண்றோம்? ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகையானது அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, நாலாவதா இப்போ என்னால் வந்து பல்கா வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் மாசம் நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கவங்க வந்து ரெக்கரிங் டெபாசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெபாசிட் ஸ்கீம் மூலமா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து முதலீடு பண்ணிட்டே வருவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட அதிகமாக கிடைக்கும். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிக்சட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இது மூணும் சேர்ந்தது தான் வந்து இந்த எம்ஓடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மூணும் சேர்ந்தது தான். அதாவது இந்த எம்ஓடி சேவிங் ஸ்கீம்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இதுக்கு நம்மளுக்கு எம்ஓடி ஸ்கீம்ல கிடைக்கும். ரெண்டாவது வந்து பிக்சட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு அமௌண்ட் முடியுமோ அதை நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த சேமிப்பு திட்டத்தை பத்தின முழு தகவல் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து ஒரு டேர்ம் டெபாசிட் மாதிரி தான். நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அன்லைக் நார்மல் டேர்ம் டெபாசிட் விச் ஆர் ஃபுல்லி லிக்விடேட்டட் எனி டைம் யூ நீட் ஃபண்ட்ஸ். அதாவது நார்மல் எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் போய் நம்ம எடுக்க முடியாது. ஒன்று ப்ரீமெச்சூர் க்ளோசர் வந்து பண்ணி தான், ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணி தான் பணத்தை வந்து எடுக்க முடியும். முன்கூட்டியே அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி தான் பணத்தை எடுக்க முடியும். ஆனால் இந்த எம்ஓடி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பெல்லாம் வந்து பணம் தேவைப்படுதோ அப்போ நம்ம போய் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் எம்ஓடி ஸ்கீம்ல 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன். என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 30,000 ரூபா இருக்குது. ரைட்டா? இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபா பணம் தேவைப்படுது. அப்போ நான் போய் பணம் எடுக்கும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? 30,000 தான் இருக்கு. அந்த 30,000 அப்படியே வித்ட்ராவல் ஆயிரும். இந்த எம்ஓடி அக்கௌண்ட்ல வந்து நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்? 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன். அப்போ 30,000 இந்த எம்ஓடி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 20,000. ஸோ 50,000 ரூபா அமௌண்ட் நான் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் எம்ஓடி அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குது? 80,000 ரூபா இருக்கா? ஸோ இந்த 80,000த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அது மட்டும் தான் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ மற்றபடி எதுவுமே வந்து உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் எதுவுமே வந்து இருக்காது. அக்கௌண்ட் வந்து ப்ரீமெச்சூராக க்ளோசர் பண்ணாதான் பெனால்ட்டி சார்ஜஸை வழிய நீங்கள் வந்து பணம் தேவைப்படும் போது எடுக்கிறது. இப்போ 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், 20,000 ரூபா அதுலேருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறது வந்து 80,000 ரூபாய்க்கு என்ன வட்டி தொகையோ அதுதான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓடி ஸ்கீமில் வந்து இருக்குது. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எம்ஓடி ஸ்கீம்ல இருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, 1000, 2000, 3000, 4000 அப்படிதான் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இன் யுவர் எம்ஓடிஸ் அக்கௌண்ட் வில் கண்டினியூ டு ஏர்ன் த டேர்ம் டெபாசிட் ரேட் ஆஸ் அப்ளிகபிள் அட் டைம் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ இப்போ 1 லட்ச ரூபாயில 20,000 ரூபா எடுத்துட்டேன், 80,000 ரூபா இருக்குன்னா 80,000 ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை மட்டும் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஃபியூச்சர்ஸ் வந்து பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் டேர்ம் டெபாசிட், ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட் வித் லிங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ டேர்ம் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட் ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணதான் இந்த எம்ஓடி ஸ்கீம். Deposits are completely liquid and can be withdrawn in multiples of 1000 and any number of times through check, ATM, INB.
பார்த்திக்கோங்களா, ஏடிஎம் மிஷின் மூலமாவும் இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கலாம். செக் எழுதி கொடுத்து அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ல வந்து பணம் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் டென்யூர் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்டிக்கு எப்படி நார்மலா 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோமோ, அதே மாரி தான் இதுலயும் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கான டென்யூர் வந்து குடுத்துருக்காங்க. டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாரி அக்கவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். லோன் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளா இருக்குது. பட் நம்ம இந்த அக்கவுண்ட் எம்ஓடி ஸ்கீம்ல ரூ. 1,00,000 நீங்க போட்டிருக்கீங்க. அதுலேருந்து இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்னா நார்மல் அக்கௌண்ட்டா மாறிடும். மறுபடியும் நீங்க லோன் அமௌண்ட் திருப்பி கட்டின உடனே தான் உங்களுக்கு அது எம்ஓடி ஸ்கீமா வந்து மாறும். அதே மாதிரி ப்ரீமெச்சூர் க்ளோசர் வந்து இருக்குது. அக்கௌண்ட் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ப்ரீமெச்சூர் க்ளோசர் வந்து இருக்குது. ப்ரீமெச்சூர் க்ளோசர் அப்படின்னா, நான் இப்போ எம்ஓடி ஸ்கீம்ல 1 வருஷத்துக்கான ஸ்கீம்ல வந்து முதலீடு பண்ணியிருக்கேன். 1,00,000 முதலீடு பண்ணியிருக்கேன். எனக்கு 1 வருஷம் ஆகல. எனக்கு அந்த எம்ஓடி ஸ்கீம்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோசர் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ரூ. 5,00,000 5,00,000க்கு டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா 0.5% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5,00,000 மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா 1% அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இது. ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் நார்மலா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதே தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்பிஐ வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அதான். 1 வருஷத்துக்கான டெபாசிட் பார்த்தீங்கன்னா நார்மல் சிட்டிசனுக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது வந்து பார்த்துக்கோங்க, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3. அதே 2 வருஷத்துக்கான டெபாசிட் ஸ்கீம்ல 7%. அண்ட் 3 வருஷத்துக்கான டெபாசிட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 6.75%. 3 வருஷத்துல இருந்து இப்போ 4 வருஷத்துக்குலாம் வந்து 6.75% கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.25%, 0.5% அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலா எப்படி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 0.5% அதிகமா இருக்கோ அதே மாதிரி தான் எம்ஓடி ஸ்கீம்லயும் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங்ஸ் திட்டம். அதாவது நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பணம் எடுத்துக்கலாம். மறுபடியும் நீங்க அதுல போடுறீங்க அப்படின்னா பணம் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்மளுக்கு லிக்விடிட்டியா இருக்கும். மற்றபடி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு சில பேர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருப்பாங்க. பட் அதுல எதுலயும் முதலீடு பண்ண மாட்டாங்க. திடீர்னு வந்து எனக்கு தேவைப்படும், ஒரு வருஷம் இல்லை 8 மாசம் கழிச்சு கூட எனக்கு அந்த பணம் தேவைப்படும் அப்படிங்கிறனால சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஸோ அப்படி வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு எம்ஓடி அக்கௌண்ட்ல வந்து ஒரு 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.